அப்போ ஒரு மனுஷன் வேலைக்கு அழைக்கும் போது ஒரு பேக்கேஜோடு அழைக்கிறான் பாருங்க. அப்படிதான் தேவன் நம்மளை அழைக்கும் போது ஒரு பேக்கேஜோடு அழைக்கிறாரு. உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீயும் உன் வீட்டாரும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், வாலிபம் கூடாரம் தனிதால் ஃபுல் பேக்கேஜ். கையெழுத்து தேவனை அழைக்கும் போது the complete package. ஒவ்வொன்றுக்காக நான் ஜெபிக்க வேண்டியதில்லை. நீங்க போய்கிட்டே இருங்க, எல்லா பேக்கேஜும் ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அதுதான் இந்த டிவைன் அப்பாயிண்டட் பிளேஸுக்கு வரும்போது தேவன் செய்யறது. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ சொன்னாரா? உடனே ஆபிரகாம் கிளம்பிட்டார். இடையில ஆபிரகாம் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணார். என்ன பண்ணார்? 9ஆம் வசனம் வாசிங்க. அதன் பின் ஆபிராம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். தெற்கே அப்படியே பிரயாணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். கர்த்தர் சொன்னது, அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேவன் சொன்ன இடத்துல தான் ஒரு சின்ன ஒரு சின்ன இடரல், சின்ன பிரச்சனை, சின்ன இது வந்த உடனே சர்வநிவியலுக்கு உச்சியில இருந்து என்ன செஞ்சு கொம்பு முளைச்சிரும். ஓ, நாங்களாம் இப்படி இருந்தோம், விக்டோரியா மகாராணி பக்கத்து வீட்டா இருந்தோம், அப்படியாக்கு இப்படியாக்கு, என்னடா ஆகி போச்சு, இல்ல இந்த குடும்பம் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன செஞ்சுட்டான், அந்த தேசத்துல பஞ்சம் வந்து தேசத்துல வந்துச்சு, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. அன்றைய தினம் சாப்பாடு இல்லாம அவன் போல, அவன் நாளைய தினத்தை பத்தி யோசிச்சுட்டான். எப்பவுமே பிரச்சனை, தேவன் அழைச்சிருந்தா உங்களுக்கு எப்பவுமே ஆசீர்வாதம் இருக்கும். ஆனா இன்செக்யூரா ஃபீல் பண்ணி என்ன செய்யறாங்க, டக்குன்னு என்ன செய்யறான், போட்டு விட்டு வசனத்தை, தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தபடியால், தேசத்துல பஞ்சம் கொடிதா இருந்தபடினால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். தப்பு பண்ணிட்டான் பாருங்க. அப்படியே மேல திரும்பி எங்க போயிட்டான்? எகிப்துக்கு போயிட்டான். அடுத்த வசனம், அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுல ஸ்ரீ என்று அறிவேன். இங்க பாருங்க, எப்ப தேவன் அனுமதிச்ச இடத்தை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு நீ போறியோ, ஆமா, உன் லைஃப்ல எதுக்குமே கேரண்டி கிடையாது. இங்க வந்து ஒய்ஃபே ஆட ஆரம்பிக்கிறா. நான் சொல்றேன், அம்மா பார்க்க ரொம்ப அழகா இருக்கியம்மா, 100 வயசுல 80 90 வயசுலையா, 90 வயசுல சாரா தூக்கிட்டு போற மாதிரி இருந்திருக்கா. கொஞ்சம் யோசித்து பாருங்க சார். தேவனுடைய கிருபையும் பிரசன்னமும் அந்த அம்மாவோட சரீரத்தில் எவ்வளவு வேலை பார்த்திருக்கு. கையை தட்டுங்க. ஆமே. நம்மளை பார்த்தா சில வண்டியை ரோட்ல திறந்து வச்சுட்டு போனாங்கன்னா எவனும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. அது பூட்டே தேவையில்லை. அப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சாரால் அவள் அழகா இருந்தாலும் 90 வயசுல, உங்களுக்கு நீங்களும் அப்படிதான் இருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் லைட்டா கன்சல்ட் பண்ணிட்டு போயிடும். இவன் என்ன செஞ்சுட்டான்? எகிப்துக்கு போன உடனே 15ஆம் வசனம் வாசிமா. பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். எப்படி? ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நாங்கள் போயிருந்தப்ப அந்த இடத்துல நிறைய பாம்பா வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு ஆண்டிகிட்ட சொன்னேன், நாங்கள் இருக்கிற இடத்துல ரொம்ப பாம்பா வந்துகிட்டு இருக்கேன் ஆண்டி. நாங்கள் சொன்னாங்க, நீ இருக்கிற இடத்துக்கு பாம்பு வரலப்பா, பாம்பு இருக்கிற இடத்துக்கு நீ போயிருக்க. அந்த ஏரியா பாம்புகள் இருக்கிற ஏரியா. நீ போய் வந்து காட்டுக்குள்ளே நடுவு ஒன்று, இப்போ நீங்கள் வந்து அமேசான் காட்டுக்குள்ளே போய் வீட்டை கட்டிட்டு பாம்பா வருது சார் அப்படின்னா, அது இருக்கிறதுக்கு நீ போயிருக்கிற. இங்கே பார்வோன் ஒய்ஃபை தூக்கிட்டு போயிட்டான். அவன் கொடுமையானவங்க. ஆனால் தேவன் ஒன்று எந்த இடத்துல இருக்க சொன்னார். தேவன் சொல்லாத இடத்துக்கு போகும்போது அங்கே உங்களுக்கு பிரச்சனைகள் வருகிறது. 15ஆம் வசனம் வாசியாமா. 13:1 வாசிமா. ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும். கடைசியில் பெரிய கட்ட பஞ்சாயத்தை திரும்ப தேவன் வந்து இவங்க பஞ்சாயத்தை தீர்த்து வச்சு எல்லாம் சரி பண்ணி, சரிப்பா என்ன செய்யுங்க, இனிமே இந்த மாதிரி நடக்காம அவன் சொல்லிட்டான், சரி மன்னிச்சுங்க சார், தெரியாம நான் இது பண்ணிட்டேன் சார்ட்டான், மன்னிப்பு கேளு. போ, அவன் தீர்க்கதரிசி மண்டையில் போட்டு போட அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் உன்னை எங்கே போக சொன்னேன், எங்கே இருக்க சொன்னேன். மறுபடியும் ஆபிரகாம் என்ன செய்றார் வாசிங்க. எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். பார்த்தீங்களா? டிவைன் அப்பாயிண்டட் பிளேஸ். தேவன் உங்களை அந்த இடத்துல வச்சிருக்காரு, ஒரு நோக்கம் இருக்கிறது. அங்கே சில பிரச்சனைகள், அங்கே ஒரு சின்ன பஞ்சம் வந்துச்சு. ஆனால் பஞ்சம் வந்தாலும் அவனுக்கு பஞ்சம் வரல. அவன் இருந்திருந்தானா அவன் ஆசீர்வதிச்சிருப்பார். அவன் இல்லை. ஆனால் அவனோட மகனா ஈசாக்கு பஞ்சம் வந்த பிறகு நின்னா. கை தட்டுங்க. தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ஆமா, அது ஈசாக்கிட்ட பேசுறாரு பாருங்க. 2ஆம் வசனம் 26:2. 26:2. எப்படி தேவன் கிரவுண்ட்ல பர்டிகுலரா இருந்தாரு. நீங்களும் இஷ்டத்துக்கு வந்து கண்ட கிரவுண்ட்ல போய் we cannot be rooted. God is conscious about the ground which you should be connected. Possible.
கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, ஆபிரகாம் சாப்டர் முடிஞ்சாரு. ஈசாக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல், தம்பி நீ எகிப்துக்கு போகாமல். ரொம்ப கான்சியஸா இருக்கா பாருங்க. காசு வருது, அது வருது, திருப்பூருக்கு போறேன். திருப்பூர்ல இருக்கவங்க இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஒரு காலத்துல எகிப்து மாதிரி திருப்பூர், அதாவது ஊழியத்துல வந்து பின்மாறினவங்க எங்க போயிருவாங்க, திருப்பூர் போயிருவாங்க. எனக்கு திருப்பூர் வந்து வந்தாரே வாழ வைக்கும், எல்லாருக்கும் வாழ வைக்கும், நல்லது. அப்படி ஒரு ஊர் இருக்கு நமக்கு, நல்லது. ஆனா தேவனை அழைச்சாதான். இப்போ வந்து திருப்பூர் எவனும் போகல, ஃபுல்லாக அமெரிக்கா அப்படிதான் ஃபுல்லாக எய்மில் போய் இது பண்ணிருக்கேன். நல்லது, வெளிநாடு போகிறதுலாம் நல்லது. ஆனால் என்ன மேட்ருனா, தேவன் என்ன போக சொன்னாரா? நீ எகிப்துக்கு போகாமலும். அந்த காலத்தில் எகிப்து என்ன தெரியுமா? செழிப்பு. எகிப்து என்ன தெரியுமா? அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், யூகே, கனடா. அது மாதிரி எகிப்துனா செழிப்பு. ஆனா இவங்கள தேவன் எங்க கூப்பிட்டாரு? இல்லையா, இல்ல எகிப்துக்கு போயிட்டு இருக்க, எங்க கூப்பிடுறீங்க? நீ எகிப்துக்கு போகாமலும். அடுத்து வாசிங்க. நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. பாத்தீங்களா? டிவைன் அப்பாயிண்டட் கிரவுண்ட். சொல்லுகிற சபையிலே, சொல்லுகிற ஊழியத்திலே, சொல்லுகிற தேசத்திலே கனெக்ட் பண்ணப்பட்டு வாசிங்க. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கை தட்டுங்க. ஆமென். அடுத்து, நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாய் ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை உன்னிலே நிறைவேற்றுவேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எப்ப தெரியுமா நம்மள்ட்ட நிறைவேறுது? நம்ம இஷ்டத்துக்கு போய் கண்ட இடத்துல ரூட் ஆகாம, தேவன் சொன்ன இடத்துல, சொன்ன சபையில, சொன்ன தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற இடத்துல ரூட் பண்ணப்படும் போது ஆபிரகாம் கிட்ட ஆணை நம்ம நிறைவேற ஆரம்பிக்கிறது. அதான் நம்முடைய பிள்ளைகள் கீழ்ப்படிதலின் பிள்ளைகள். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததிகள், ஆபிரகாமின் அடிச்சுவலில் நடக்கிறவர்கள். அதனால ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நம்ம நிறைவேறும். அந்த பேக்கேஜ் கொடுத்தாரு பாருங்க, 12 7 பேக்கேஜா, 7 ஆசீர்வாதங்கள். அது எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிக்குது. வாசிங்க 12 26 12 24 1. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. பாத்தீங்களா? தேவன் சொன்ன இடத்துல ஒரு பஞ்சம் வருது. அப்ப தேவன் சொன்ன அந்த இடத்துல பஞ்சம் வருது. இப்ப மேட்ரு என்னன்னா, அவர் ஒரு விஷயத்தை சொல்லித்தர விரும்புறாரு. நான் சொன்ன இடத்துல நீ இருந்தீனா, உலகமே பஞ்சத்துல இருந்தாலும் உனக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நான் தருவேண்டா. வாசிங்க அந்த 26:12 வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். அந்த தேசத்தில் அப்படி போக கூடாது. ஈசாக்கு அந்த தேசத்தில், எந்த தேசத்தில்? அந்த தேசம் என்ன தேசம்? ஒண்ணா வசனம் சொல்லுது, பஞ்ச தேசம். இப்ப நான் சொல்றேன், ஈசாக்கு அந்த தேசத்தில், எந்த தேசத்தில்? பஞ்ச தேசத்தில். தேவன் சொன்னார் என்பதற்காக அந்த பஞ்ச தேசத்தில் விதை விதைத்தான். பெரிய மினிஸ்ட்ரிக்கு சில நேரம் வந்து அது ஒரு பெரிய செழிப்பான ஒரு தேசமா இருக்கும். அங்க கொடுக்காம தேவன் ஒரு ஏதாச்சும் ஒரு பஞ்ச தேசம், ஒரு சாதாரண ஒரு ஊழியமா இருக்கும், எங்கேயும் ஒரு ஊழியமா இருக்கும். ஆனா அது ஊழியம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுத்த கொடுக்கும். அங்க விதை விதைக்கும் போது, தேவன் சொன்ன இடத்துல விதை விதைக்கும் போது, அல்ல தேவன் சொன்ன இடத்தில் இருக்கும் போது, அந்த தேசத்தில் விதை விதைக்கும் போது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். கை தட்டுங்க அவருக்கு. இதுல என்ன தெரியுது? விதைச்சா எல்லா இடத்துலயும் வரும், ஆனா சொன்ன இடத்துல விதைச்சா கையத்தட்டு. அக்கா சொன்னாங்க, அண்ணே சொன்னாங்கன்னா அதுக்கு நாம் பொறுப்பு கிடையாது. அக்கா சொன்னாங்க, அண்ணே சொன்னாங்கன்னா அதுக்கு நாம் பொறுப்பு கிடையாது. எங்க விதைச்சாலும் அறுவடை இருக்கு. ஆனா சொன்ன இடத்துல விதைச்சா அங்கு 100 மடங்கு அறுவடை இருக்கிறது என்று வேதம் தெளிவாய் சொல்லுது. 13 வசனம் சொல்லுது, சொன்ன தேசத்துல இருந்த ஈசாக்கு எப்படி ஆசீர்வதிச்சாராம்? வாசனா, அவன் ஐஸ்வர்யவானாகி, ஈசாக்கு ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து, வர வர, come on சொல்லுங்க, வர வர, come on, வர 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 விருத்தி அடைந்தான். மகா பெரியவனானான். தேவன் சொன்ன இடத்துல நீங்க கனெக்ட் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வர 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 நீங்க விருத்தி அடைஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இட்ஸ் a challenge. நான் சொல்றேன், தேவன் சொன்ன இடத்துல இணைக்கப்பட்டு. ஆமா, இந்த வாரம் கொஞ்சம் லேட்டா இருந்துருச்சோம், பக்கத்துல இந்த சர்ச் பக்கம் போயிருவோம். இந்த வாரம் பெட்ரோல் காசு கொஞ்சமா இருக்கு, இந்த சர்ச்சுக்கு போயிருவோம். இப்படியே என்ன கொடுமையா இருக்கு, புரியல எனக்கு. சினிப்பிரியால டிக்கெட் கிடைக்கல, மினிப்பிரியாவுக்கு போவான். அந்த காலத்துல ரஜினி படம் கிடைக்கலாம், பக்கத்துல பழைய படம் அதுக்கு போயிரும். அப்படி போறதாவது. God is very conscious about the ground.
which you should be connected. ஆமென் சொல்லுங்க. இப்ப ஈசாக்குக்கும் தேசம் தான் முக்கியமா இருக்கு பாருங்க. அடுத்து யாக்கோபு ஆதியாகமம் 33:17 சுக்கோத் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். அங்க வந்து சுக்கு நூறா என்ன செஞ்சுட்டான், தேவன் அவனை வேற ஒரு இடத்துல இருக்க சொன்னாரு. இவன் என்ன செஞ்சான், சுக்கோத் 33:17 வாசிமா சீக்கிரம். யாக்கோபு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். அங்க தேவன் அவனை கூப்பிடவே இல்லை, அவன் தப்பான இடத்துக்கு வரான். அதுக்கு முன்னாடி இருக்க வசனத்தை வாசிங்க. அவனை வேற இடத்துல வச்சிருக்க. அவன் பெத்தேல்ல இருந்தவன் பெத்தேல்ல இருந்து சுக்கோத்துக்கு வந்துட்டான். அங்க என்ன புரோட்டா நல்லா இருந்துச்சா இல்லைங்க காராச்சி நல்லா இருந்துச்சு தெரியல. அங்கே நல்லா இருக்கு, இங்கே போனால் சாப்பிட்டுக்கலாம்னு நினச்சி வந்தான். அங்கே போயிட்டான். சுக்கோத்துக்கு வந்தான். அவன் மக சுக்குநூறா ஆயிட்டான். 1ஆம் வசனம் சொல்லுது, தீனால் தேசத்தை பார்ப்பதற்கு புறப்பட்டால் உங்கள் மகள் உங்கள் மகன் தேவன் சொன்ன இடத்துல நீங்க இல்லாட்டி அவர்களுடைய பரிசுத்தத்திற்கு கேரண்டி கிடையாது. அங்க நல்லா தானே இருந்தான் என் புள்ள. உன் புள்ள நல்லா இருந்தனால அங்க இல்ல, அந்த இடம் நல்லா இருந்தனால உன் புள்ள நல்லா இருந்துச்சு. ஒரு நாள் வெளியே கூட்டு போயிட்டு வருவாங்க பாருங்க, அதுக்குள்ள ஊர்பட்ட பஞ்சாயத்தை கூட்டு வந்துருவாங்க. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, தேவன் நியமிக்கப்படாத இடத்திற்கு என்ன ஆச்சு. டயானா நிறைய பேர் இப்பதான் பாக்குறீங்க, இப்பெல்லாம் இருக்கா வீட்டுல சும்மா இருக்கும்போது வாசிக்க. தீனால் அவள் என்ன செய்தால், சுத்தி பார்க்க புறப்பட்டாள். போறவள்ள கார் ஆக்சிடென்ட் ஆகி, அது இந்த டயானாவா, லைஃப் ஆக்சிடென்ட் ஆகி ரேப், பைபிள்ல ஃபர்ஸ்ட் ரேப் கேஸ் இங்கதான் வருது. கற்பழிக்கப்பட்டாள். யாரோட பொண்ணு தெரியுமா, the great pastor, the forefather, ஆபிரகாம், ஐசக், ஜாக்கப், முற்பிதாக்களின் பிள்ளைய ஒருத்தன் கை வச்சிருக்கிறானா, அந்த வில்லை எவ்வளவு பயங்கரமான வில்லை பாருங்க. டே ஆபிரகாம் ஒய்ஃபை தொட்டவன் கை வழங்காம போயிருச்சு. ஐசக் ஒய்ஃபை தொட்டவன் யோசிச்சவனுக்கு குடும்பத்தில் வியாதி வந்துருச்சு. ஆனா நீ பாம்பு இருக்கிற இடத்துல உட்காந்துட்டு வந்து பாம்பு வருதுன்னா அவன் பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டாங்க, ரேப் பண்ணிட்டாங்க, கடைசியில் சம்மந்தம் பேச வந்தாங்க. உடனே இவங்க ஆளுக்கு போய் அண்ணன் தம்பி அவங்கள வெட்ட கடைசியில் ஊரு ஃபுல்லா இவன் பேரு, என் வாசனையை கெடுத்து விட்டீங்கடா. எங்க அப்பா எங்க தாத்தன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னார். அப்பா பரலோகத்திற்கு வரி, நீங்க என் பேரை கெடுத்து விட்டீங்களேடா. கர்த்தர் அன்று இரவு அவனுக்கு தரிசனமாகிறார். தரிசனமான உடனடியா 3 நாள் உபவாசத்தை ஒன்னும் சொல்லல, எழுந்து பெத்தேலுக்கு கையத்தட்டு ஆமென். உடனே மாதம் வந்துட்டாரு எழுந்து. அதுதானே தகப்பன் வீடு தெரியுமா பதவாட்டு. அப்ப என்ன சொல்யூஷன், இருக்க வேண்டிய இடத்துல போய் இணைஞ்சிரு. இணைஞ்சிட்டினா அங்க பரிசுத்தம், அங்க பாதுகாப்பு, அங்க ஆரோக்கியம், அங்க ஐஸ்வர்யம். அவர் செட்டைகளின் நிழலில் ஆரோக்கியம். கையை தட்டுங்க ஒரு அவருக்கு ஆமென். பெத்தேலுக்கு போனார். 35:1 வாசிமா. 35:1 தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து. பாத்தீங்களா, பெத்தேலுக்கு போ, அங்க குடியிருறா. உன் நேரம் சுக்கோத்துக்கு வந்து வீடு கட்ட சொன்னது இல்ல, அங்க பலிபீடம் கட்டேன், உன் பலிபீடத்தை நீயே வச்சுக்க, மண்டையில போட்டுருவேன். இவர் அங்க வந்தோன்னா நிறைய ஜோம் பண்ணிட்டாராம். அவன் நினைச்சிட்டான் எங்க கோயில கட்டினா கர்த்தர் வந்துருவான், எங்க கட்டினா வரமாட்டேன்பா. காட்னா லிபர்ட்டி, என்ன பிளேஸ்னா டிசிப்ளின். அதனாலதான் தேவன் ஆசீர்வாதத்தை தான்ட்ட இணைக்காம பிளேஸ்ல இணைச்சிட்டாரு. நான் உன்னை ஆசீர்வாதிக்க விரும்புறேன்ப்பா, ஆனா ஆசீர்வாதம் அங்கதானே இருக்கு அப்படின்றாரு. வேணா வா போவோம் அப்படின்றாரு. ஏன்னா அவனை டிசிப்ளின்குள்ள கொண்டு வராரு, ஒபீடியன்ஸ்ல கொண்டு வராரு. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு மீனிங் இருக்கு, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். எங்க போனாலும் பிழைச்சுக்குவேன்ற வார்த்தை தவறானது. தேவன் சொன்ன இடத்துல இருந்தா தான் நம்ம பிழைப்போம், நல்லா இருப்போம். கரங்களை தேடி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். God divine appointed place. எழுந்து பெத்தேலுக்கு போனார். பெத்தேல் என்பது என்ன? ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த பெத்தேலை பத்தி ஒரு ஃபிளாஷ்பேக், சீக்கிரம் வாசிங்க. யாக்கோபு பெர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். ஆமென். இது எனக்கு எப்ப நடந்தது தெரியுமா? அண்ணனை ஏமாத்தி குடும்பத்தை ஏமாத்தி விரட்டி போகும்போது, தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கிட்டி சேர்வேன் வாக்கடங்கா. தூங்கினா பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் தேவன் உங்கள்கிட்ட இடைபடுறார் பாருங்க.
ஒரு வார்த்தை உங்களை சுருட்டி உள்ள இழுக்குது பாருங்க, அங்க கண்டுபிடிச்சோம், இது தாண்டா வானத்தின் வாசல். கை தட்டுங்க. ஆமென். ஆமென். சொன்னா this is the gate of heaven. ஏன் தெரியுமா சொன்ன இடத்துக்கு கூட்டு வராரு? அதுக்கு நேராக தான் வானம் திறந்திருக்குமா. தேவன் உங்க கூட பேசுறதுக்கு வானம் அங்கதான் திறந்திருக்கு. தேவன் சொன்ன இடத்துக்கு போயிட்டு இப்படி நிமிந்து பாருங்க, வானம் திறந்திருக்கு. ஒருவேளை கூரை கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, வானம் உங்களுக்கு திறந்திருக்காங்க. அங்கே ஒரு வாக்குத்தத்தத்தை பெறுகிறான். இதுதான் அவன் சொன்னான், நான் போய் சேஃப்டியா திரும்பி வந்தா, சேஃபா திரும்பி வந்தா உங்களுக்கு நான் பலிபீடம் கட்டுவேன், இந்த தூண் தேவனுக்கு ஆலயமாகும். எல்லாம் கொண்டு போய் எகிப்துல வச்சார். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் மட்டும் கானானுக்கு வந்தார். அப்படின்னா இப்ப அவர்கிட்ட கேட்கிறாரு, நீ எகிப்துக்கு போறியா, உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா நான் வேணுமான்றாரு. கைத்திருக்க. ஆமென். தேவன் இருக்கிற இடத்துக்கு வந்த உடனே எகிப்தெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக கானான் தேசத்தை தேவன் செழிக்க பண்ணினார். ஸோ காட் இஸ் ஸோ பர்டிகுலர் அபவுட் த லேண்டு. அதனால தான் எகிப்திலிருந்து இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் போகிறோம் சார், எங்களை விடுங்க சார்னு உடனே இவன் சொல்கிறான், பேர் என்ன, பார்வோன், நீ போகலாம்ப்பா, என்ன செய்ய போகிற, ஒர்ஷிப் பண்ண போகிற, இங்கனுக்குள்ளே ஒர்ஷிப் பண்ணு, இங்கனுக்குள்ளே பண்ணு. உடனே மோச கேட்குறான், ஐயா அங்கனுக்குள்ளே இங்கனுக்குள்ளே அந்த ஆண்டை இந்த ஆண்டெல்லாம் கிடையாது, இந்த ஆண்டையில் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த ஆண்டெல்லாம் பண்ணணுன்றார் கர்த்தர். ஏன் சார்? இட்ஸ் நாட் த மேட்டர் ஆஃப் வர்ஷிப், இட்ஸ் த மேட்டர் ஆஃப் த கிரவுண்ட் அண்ட் பிளேஸ். வானத்தின் வாசலுக்கு அவனை அழைத்து செல்ல தேவன் விரும்பினான். The gates of heaven. எந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கும் போது வெளிப்பாடு அப்படியே கப 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 கபான்னு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கோ, கண்டுபிடிச்சுக்காங்க, அது வானத்தின் வாசல். கையை கட்டுங்க. ஆமென். வானத்தின் வாசல். கர்த்தர் உங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாருன்னா, you are being connected with the right ground. ஆமென். 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 பாருங்க, நான் அழைப்பு இல்லாத இடத்துக்கு சில நேரங்கள்ல ரொம்ப அழுத்தத்தின் பேர்ல போயிடுவேன். அங்க போனா எனக்கு வானம் திறக்காது, எனக்கு ஃப்ளோவே இருக்காது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் நடத்த வேண்டிய செஷனை 1.5 மணி நேரம் 1 மணி நேரத்தில் முடிச்சுட்டு போயிடுவேன். ஆனால் இங்கே பாருங்க, நிறுத்துனாலும் அது நிறுத்தவே முடியாது. If you have come to the right ground, the heaven will be open to you. உங்கள்ட்ட பேசிக்கினே இருப்பார் தேவன். நீ படுத்துக்கிட்டே இருப்பீங்க, எந்திரிச்சு உட்காரான்னு கூட சொல்ல மாட்டாரு. நீ படுத்திருக்கும் இந்த பூமியை உனக்கு நான் சொந்தமாய் தருவேன். நீங்க எங்க இருந்தாலும் பிள்ளைதான், எல்லாம் சொல்லுங்க. ஆனா சொன்ன இடத்துக்கு வந்தா நான் செல்ல பிள்ளை, கையெழுத்து. ஒரு தேவனுடைய மனுஷன் எங்க இருந்தாலும் பிள்ளைதான், ஆனா சொன்ன இடத்துக்கு வந்தா ராஜ வாழ்க்கை சார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் ஒன்னும் உழைச்ச மாதிரியும் தெரியல, ஒன்னும் வேர்வை சிந்தின மாதிரியும் தெரியல. அவர் ஆசிரியர் சொன்ன இடத்துக்கு போயிருக்காரு. அவரு God is always particular about the place. அதனால ஒரு இடத்துல சொல்றாரு, ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட சொல்லும்போது, நான் உனக்கு குறிக்கும் மலைக்கு. வாசி அந்த வசனத்தை 22:1-2. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல். கோடு எங்க போடுவீங்க சொல்லுங்களேன். அங்கனக்குள்ள ஏதாச்சும் ஒரு மலையில உன் பிள்ளைய கொடுத்துருப்பா அப்படி சொல்லல. நான் குறிக்கும் மலைக்கு நீ போ. தேவனுடைய பிள்ளைகள் தேவன் குறிக்கிற இடத்தில் தான் வாழ்வார்கள். தேவனுடைய பிள்ளைகள் தேவன் குறித்த இடத்தில் தான் இணைத்திருப்பார்கள். அங்க பஞ்சமே வந்தால் அங்கதான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த தேசத்துல என் ஐஸ்வர்யவான தேவன் மாத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நான் குறித்த இடத்துக்கு போனாரு. அங்க மோரியா மலை இருந்துச்சு, சீனாய் மலை இருந்துச்சு, ஏகப்பட்ட மலைகள் இருந்துச்சு. அவன் பாட்டுக்கு மாற்றி ஈத்தி எங்கே போயிருக்க கூடாது. சீனாய் மலைக்கு போயிருந்தா வாப்பான்னு கூப்பிட்டு பலி கொடுத்துருக்கான் மோசே. ஆனால் மோரியா மலை, இந்த மோரியா மலை பின்பு கல்வாரி மலை என்று அழைக்கப்பட்டது. அது இல்லைன்னு 1-2 பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதுவே இந்த மலைகளில் ஒன்றுதான் கல்வாரி மலையாக்கப்பட்டது. அங்கே தேவன் தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்தார். ஏன் அந்த மலைக்கு வர சொன்னார் தெரியுமா? அங்கதான் ஒரு ஆட்டுக்குட்டியை ஈசாக்கு பதிலாக வச்சிருந்தார். அதனால அவன் பிள்ளை அன்னைக்கு பலச்சான். சொன்ன இடத்துக்கு வந்தா
இயேசுவின் மரணம் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக ரீப்ளேஸ் பண்ணிருந்த சாபத்தை எல்லாம். அதனாலதான் அந்த வசனம் எங்கமா இருக்கு? ஆபிரகாம் என்ன செஞ்சான் அந்த இடத்திற்கு? வாசிங்க அந்த வசனத்தை சீக்கிரம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். கோடு எங்க போடுவீங்க? கோடு எங்க போடுவீங்க? யெகோவா ஈரேவா? கோடு எங்க போடுவீங்க? அந்த இடத்திற்கு. அந்த நபருக்கு பெயர் அல்ல யெகோவா ஈரே. அந்த நபருக்கு பெயர்னா இன்னைக்கு இயேசு ஏற்றுக்கொண்ட எல்லாருமே நல்லா இருந்திருக்கணுமே, வேலை எழுதி கொடுத்த எல்லாருமே நல்லா இருந்திருக்கணுமே. ஆனா சிலர் ஆசீர்வதிக்கப்படவில்லை. ஏனென்றால் அவர்கள் தேவன் சொன்னது அவர்கள் என்ன செய்யவே இல்லை, சொன்ன இடத்துக்கு அவங்க போவே இல்லை. தேவன் யெகோவா ஈரே அல்ல, அந்த ஸ்தலத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயர். அப்படின்னா தேவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் அல்ல, தேவன் சொன்ன இடத்துக்கு போயிட்டீங்கன்னா அந்த இடம் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். கை தட்டுவது அவருக்கு. தேவன் பார்த்துக் கொள்கிறவர்கள் இல்லை என்று சொல்லவில்லை, எப்பொழுது பார்த்துக் கொள்கிறார்? சொன்ன இடத்துல அவன் இருக்கும்போது எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறார். ஒரு சகோதரர் இருக்காரு, அவர் வந்து அப்ராடு போலாமா வேணாமா ஜோம் பண்ணும்போது இல்லை இங்கே இருக்கட்டும் அப்படின்னு கர்த்தர் பேசினாரு. சரி அங்கே இருக்க என்ன பண்ண, ஒரு ஹைக் இல்லையே, ஒன்றும் வளர்ச்சி இல்லையே. ஆனால் தேவன் சொன்னதை அவர் ஒபே பண்ணப்ப இன்னைக்கு அவரை பார்க்குறதுக்கு வெளிநாட்டிலேருந்து அவர் கம்பெனியில் அவரை கனெக்ட் பண்ணி அவர் ஹை போஸ்ட் கொண்டு நிப்பாட்டிட்டாங்க. வெளிநாட்டுக்கு போனால் என்ன சம்பாதிக்கிறோமோ அந்த சம்பாதித்த மதுரைக்குள்ளே உட்காந்து சம்பாதிக்கிறமானே அப்படின்னு தேவன் வச்சுட்டாரு. எல்லாத்துக்கும் மேலே இப்போ அப்ராட் பீப்புள் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்களா சார்? தேவன் சொன்ன இடத்துல இருந்தா நீங்க ராஜா. அந்த ஸ்தலம் யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளும். So please be conscious on God connected ground or divine appointed ground. ஆமென் சொல்லுவோம். ஸோ நிறைய இருக்கு. யோனா தேவன் சொல்லாத இடத்துக்கு போன போது பிரச்சனை வந்தது. நகோமி சொல்லாத இடத்துக்கு போன போது எல்லாத்தையும் இழந்தால். மறுபடியும் நகோமி தேவன் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார் என்று கேள்விப்பட்டு மோவாப் தேசத்தை விட்டு எங்க வந்தால்? மறுபடியும் பெத்தேலுக்கு வந்தாள், அப்பத்தின் வீட்டிற்கு வந்தாள். வந்தபோது அவள் வாழ்க்கை மறுபடியும் துளிர்த்தது. கை தட்டுங்க. தேவன் அவள் சந்ததியை வர்த்திக்க பண்ணினார். எவ்வளவு நல்ல தேவன்! கரங்களை தட்டி கர்த்தர் கட்டி சொல்லுவார். மாறாளாய் இருந்தவளை இனிப்பானவளாய் ஒரு வாழ்க்கை மாற்றினார். தேவன் சொன்ன இடத்துக்கு வந்தா பட்டு போன வாழ்க்கையும் மறுபடியும் துளிர்க்கும். ஐயா, தேவன் சொன்ன இடத்துல இணைக்கப்பட்டால் பட்டு போன வாழ்க்கை மறுபடியும் துளிர்க்கும். தேவன் சொன்ன ஸ்தலத்தை விடும்போது துளிர்த்த வாழ்க்கை பட்டு போடுறாங்க. பழைய ஏற்பாடு ஒர்க் அவுட், புதிய ஏற்பாடு ஒர்க் அவுட் ஆகாது சார். சொல்லாங்க சார், புதிய ஏற்பாட்டில் கூட போக வேண்டாம் என்று சொன்ன இடத்துக்கு பவுலும் அந்த கப்பலில் இருக்க 50 பேர் போனப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு பாருங்க. தேவன் கைவிட மாட்டார், அது எந்த மாற்றம் கிடையாது. ஆனா பல பிரச்சனைகள் வழியாக அவர்கள் வெளியே வந்தார்கள். அந்த பிரச்சனைகள் மூலம் ஏராளமான நன்மைகளை தேவன் செய்தார். ஆமென் சொல்லுங்க. 2 வாழ்க்கை தான் சார். தேவன் பல விஷயங்களை பிரச்சனை மூலமா கத்துக் கொடுப்பார். நீங்க அனுமதிச்ச பிரச்சனை மூலம் கத்துக் கொடுப்பார். நீங்க வெளியே வரும்போது கத்துக்கிட்டவங்களா வெளியே வருவீங்க. இது ஒரு வாழ்க்கை. இன்னொன்னு தேவன் நன்மையினாலே கத்துக் கொடுப்பார், கிருபையினால கத்துக் கொடுப்பார். இவன் கத்துக்கிட்டு இந்த யூனிவர்சிட்டில இருந்து வெளியே வரான்ல, அவன் எவ்வளவு அனுபவத்தோட வரானோ அதை விட அதிக அனுபவத்தோட இவனும் வெளியே வருவான். கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை, அருமையாய் என்னை அழைக்கும் அன்பின் தூதனாக செய்யும். கிருபை அவர் தர்றதெல்லாம் அவங்க அவர் பக்கம் இழுத்துக்கிட்டே தான் போகுமா. சோ ஒன்னு தீமைகள் வழியாக கற்றுக்கொள்வது, இன்னொன்று நன்மைகள் வழியாக கற்றுக்கொள்வது. இருவரையும் தேவன் கற்றுக்கொண்டுதான் கொண்டு வரார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்கள் கீழ்ப்படியும் போது நன்மைகள் வழியாக நீ எல்லாவற்றை கற்றுக்கொள்கிறீர்கள். ஆமென் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, சங்கீதம் 37:35 இன்னொரு ஆள் சங்கீதம் தம்பி 52:8 இன்னொரு ஆள் சங்கீதம் 92:13 வசனத்தை மட்டும் வாசித்து முடிச்சிருவோம். கூடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தலைத்தவனாயிருந்தான். பாத்தீங்களா? அந்த துன்மார்க்கன் தலைச்சிட்டானா. ஏன் தலைச்சான் தெரியுமா? அவன் தனக்கேற்ற நிலத்துல போய் கனெக்ட் ஆயிருக்கான். சிலர் பாருங்க, உலகத்தான் பயங்கரம் பிக்கப் ஆகி வந்துருவாங்க, பெரிய அளவில் பிசினஸ் பண்ண. ஏன் தெரியுமா? அவனுக்குரிய பிசினஸ் எதுன்ற கரெக்டா அவனுக்கு தெரியாமலே கண்டுபிடிச்சிட்டான். தனக்கேற்ற நிலத்துல கனெக்ட் ஆயிட்டான். உங்களையும் தேவன் அவனே பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி உங்களுக்கு ஏற்ற நிலத்தில் உங்களை கனெக்ட் பண்ண விரும்புகிறார். ஆமென் ஆமென் ஆமென். 52:8 நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன்.
தேவனுடைய கிருபையை இன்னொரு இடத்துல சொல்றாரு, நான் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய். 92:13 வாசிப்பா. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழிப்பாயிருப்பார்கள். யாரெல்லாம் செழிப்பா இருப்பாங்களாம்? கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்கள். ஊன்றப்பட்ட கிரவுண்ட பத்தி பேசும்போது சர்ச்சை பத்தி பேசுறாரு. ஒரு மனுஷன் சர்ச்சில் கனெக்ட் ஆகிருக்கும் போது அவன் செழித்திருப்பானா? தேவனுடைய வார்த்தையில கனெக்ட் ஆகிருக்கும் போது பைபிள் சொல்ல, நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மனுஷன் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். ஆமென் சொல்லுங்க.